ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நேரம் சில பேர் இங்கிலீஷ் பேசுகிறத நம்ம கேட்டு பார்த்தோன்னா இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தோணும். அவங்க பேசுகிறத நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரியெல்லாம் தமிழில் நம்ம பேசினதே கிடையாதே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி எப்படி இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃப்ரேஸ் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங் வச்சு எப்படியெல்லாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் ஐ எம் நாட் ராங், திஸ் இஸ் த கரெக்ட் வே டு த மார்க்கெட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் சரியான வழி, நான் சொல்கிறது கரெக்டு தான், இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்னா நான் தவறாக இல்லாமல் இருந்தால் அப்படின்ற மாதிரி. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் நம்ம தமிழில் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடாக நம்ம சொல்ல மாட்டோம். இதுதான் சரியான வழி அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவோம். பட் இது ரொம்ப காமனாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது ரொம்ப ஷுவராக தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்ட் தான், 90% கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது தான் இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. தமிழில் நம்ம அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது, ஆனாலும் இது ரொம்ப காமனாக சொல்கிற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ். ஸோ நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ எம் நாட் ராங், த மீட்டிங் இஸ் ஸ்கெட்யூல்ட் அட் 10 AM டுமாரோ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாளைக்கு 10 மணிக்கு மீட்டிங் நம்ம ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறோம், மீட்டிங் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் ஐ எம் நாட் ராங்னு சொல்கிறோம். ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம தகுந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% நாளைக்கு தான் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறதுக்கு இஃப் ஐ எம் நாட் ராங், த மீட்டிங் இஸ் ஸ்கெட்யூல்ட் அட் 10 AM டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ எம் நாட் ராங், திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த புக். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்கிறது சரிதான், இதுதான் கடைசி சாப்டர், இந்த புக்கோடைய கடைசி சாப்டர் இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் ஐ எம் நாட் ராங், திஸ் இஸ் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ எம் நாட் ராங், த ப்ராஜெக்ட் இஸ் டியூ நெக்ஸ்ட் மண்டே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய கடைசி நாள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்றத சேர்த்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சேர்த்து நம்ம இஃப் ஐ எம் நாட் ராங் சொல்லி நம்ம சொன்னோன்னா இன்னும் நமக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபார்மலாக இருக்கும் நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ எம் நாட் ராங், த ட்ரெஸ் கோட் ஃபார் த பார்ட்டி இஸ் ஃபார்மல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்டிக்கு ட்ரெஸ் கோட் ஃபார்மல் ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஃபீஸ் மீட்டிங் பார்ட்டிலாம் இருந்ததுன்னா ட்ரெஸ் கோட்லாம் சொல்லிடுவாங்க சில இடத்துல, இந்த ட்ரெஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்டிக்கு ட்ரெஸ் கோட் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ எம் நாட் ராங், we need to submit the report by the end of the week. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ரிப்போர்ட்டை இந்த வார கடைசிக்குள்ளே நம்ம ஒப்படைக்கணும், கொடுக்கணும் அப்படின்றது தான் இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்றத சொல்கிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது கொடுத்தாகணும், நான் சரியாக சொல்கிறதா இருந்தால் இந்த வார கடைசிக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டை முடிக்கணும், இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்றத சேர்த்து நம்ம சொல்கிறோம். நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வச்சு அதை புரிஞ்சுக்காதீங்க. இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்னா நான் சொல்கிறது தவறாக இல்லாத பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ் பேச மாட்டோம். ஸோ அப்படி நம்ம ரொம்ப லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணி அர்த்தம் புரிஞ்சிக்கக்கூடாது. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் இது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒரு 90% அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படின்றத சேர்த்து நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ எம் நாட் ராங், த ஸ்டோர் க்ளோசஸ் அட் 9 PM. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடையை 9 மணிக்கு மூடிடுவாங்க அப்படின்றது தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கடை 9 மணிக்கெலாம் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அதை தான் இந்த இஃப் ஐ எம் நாட் ராங் வச்சு நம்ம இங்கே சொல்கிறோம். இஃப் ஐ எம் நாட் ராங், த ஸ்டோர் க்ளோசஸ் அட் 10 PM. ஸோ நீங்களும் இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.